இந்த புரோட்டோகால் ஷெட்யூல் அப்படிங்கிறத தாண்டி இவர்கள் இதுவரையும் செயல்பட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் வந்து இது வந்து முடியுது. ஓபிஎஸ் வந்து உங்களை பார்க்கின்ற பாக்கியம் கிடைக்காதான்னு கேட்டார் அவர். எனக்கு டைம் ஒதுக்குங்கன்னு கேட்கல, ஒரு பாக்கியம் கிடைக்காதாங்கிற அளவுக்கு அவர் கேட்டிருக்கிறாரு. அவர் முழுக்க இபிஎஸ் கைவிட்ட போதும், இபிஎஸ் கூட்டணி வைக்காத போதும் அவர் முழுக்க நான் என்றும் பாரதிய ஜனதாவினுடைய நபராக இருப்பேன், மோடி சொல்கிற வேலையை நான் செய்வேன் அப்படின்ட்டு அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை விட மோடி படத்தை பாக்கெட்டில் வைக்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. காவி வேட்டி கட்டிக்கிட்டே இருந்தாங்க, வாரணாசியிலேயே போய் தவம் இருந்தாங்க. இந்த அளவுக்கு ஒரு விசுவாசியாக இருக்கக்கூடிய ஓபிஎஸை பார்க்குறதுக்கு ஷெட்யூல் இல்லை, புரோட்டோகால் இல்லை என்று சொல்வதெல்லாம் ஒரு நம்புகிற மாதிரியான விஷயமா இல்லை. எனக்குன்னா ஏங்க ஓபிஎஸ் இபிஎஸ் கையை பிடிச்சி ஆளுநருக்கு தூக்கி வச்சாங்க, கையை தூக்கி காமிச்சாங்களே, வித்யாசாகர் ராவ் தூக்கி காமிச்சாரு, 2 பேரும் இணையிறாங்கன்னு. இது என்ன புரோட்டோகாலில் இருந்தது? ஆளுநருடைய புரோட்டோகால் அது, ஆளுநருடைய வேலையாது. ஏடிஎம்கேல இபிஎஸ் ஓபிஎஸை சேர்த்து வைக்கணுங்கிறது நடந்ததா இல்லையா? அதனால் இவங்க புரோட்டோகால் ஷெட்யூல் படி அதனால் ஓபிஎஸ்ஸை சந்திக்கவில்லை அப்படின்னு இவங்க சொல்வதுங்கிறது நம்பும்படியாக கிடையாது. இது தெரிஞ்சுக்க வேற என்ன காரணமா பாக்குறீங்க? ஒரு தேவை இல்லை இப்போதைக்கு, அரசியல் ரீதியாக அதுக்கான சூழல் இல்லை, வாய்ப்பு இல்லை, அதுதான் சந்திக்கணும் அப்படிங்கிற தேவை இல்லைங்கிற அடிப்படையில் கூட தவிர்க்கலாம். சந்திக்கணுங்கிற அவசியங்கிற வேணாம் அப்படிங்கிற லெவலுக்கு மோடி வந்து போயிட்டாங்க. அதாவது மோடியே கதி, மோடி தான் அப்படின்னு நம்புகிறவங்க கடைசியாக அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, அவ்வளவுதான், நம்மளுடைய பெப்பர்ட் நம்மளுடைய கைப்பாவை அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்க இந்த லெவலில் தான் வைப்பாங்க. பாரதிய ஜனதாவே கதி அப்படின்னு அதிமுகவை மறந்து, இரட்டை இலையை மறந்து, அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா பாரம்பரியத்தை மறந்து மோடி அமித்ஷா தான் எங்கள் தலைவருங்கிற அளவுக்கு போனதனுடைய விளைவு ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு இந்த நிலைக்கு போயிருக்கிறார்.